ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோமிங் வித் எல்ஏ. இன்றைக்கி நாம் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடியது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஹோமிங் வித் எல்ஏ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆளுங்க ஆப்ஷனோடு சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி செய்ய ஃபஸ்ட்டு இப்போது குக்கரை ஸ்டவ்வில் வச்சு குக்கர் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு சின்ன பீஸு பட்டை போடுறேன். அது கூடவே 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி லீஃப் இதை போட்டாச்சு. இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டதுன்னா இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 2 பெரிய தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கின உடனே எடுத்து வச்சுருக்கேன் புதினாவை போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வதங்கின உடனே இது கூடவே கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க, போதும். அது கூடவே 2 கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு 4-5 எண்ணம் பீன்ஸு அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். காய் வேகிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஒரு 2 நிமிஷம். இதை அப்படியே ஒரு மூடி வச்சிடலாம். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 ஸ்பூன் மல்லித்தூள், தனியாத்தூள் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா 2 பச்சை மிளகாய் போட்டதுனால மிளகாத்தூள் கம்மியாக போட்டிருக்கேன். கலருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 1/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் 1.5 கப்பு 30 மினிட்ஸாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். ஒன்றரை கப் அரிசி போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறமா தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு 1.5 கப் அரிசி போட்டதுனால 2.5 கப் தண்ணி விடணும், அது போதுமான அளவு. 1.5 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி கொதிக்கிற வரைக்கும் குக்கர் திறந்தாலே இருக்கட்டும்.
உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த சமயத்தில் நம்ம குக்கரை மூடிடலாம். நான் வந்து வெறும் கேரட்டு பீன்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இது கூட பட்டாணி சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ப்ளஸ் மீல் மேக்கர் இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் நல்லா மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். கரெக்டாக ஒரு விசில் வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம், வெந்துடும் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விசில் முடிஞ்சு ஸ்டீமெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதை திறந்து பார்க்கலாம். நல்ல கமகமான மனம் வருது பாருங்க. நல்லா உதிரியாகவே வெந்திருக்கு, நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குயிக்காக நம்ம 10 மினிட்ஸில் இதை செஞ்சிடலாம். வாங்க வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன். சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காக செய்யக்கூடியது. குக்கரில் செய்யும்போது நமக்கு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இதில் நம்ம பிரியாணி மசாலாலாம் எதுவுமே சேர்க்கல, வெறும் தனியாத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துருக்கோம். செய்து பாருங்கள், ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாம். அதே சமயம் இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பட்டாணி, மீல் மேக்கர் வேணால் சேர்த்துக்கலாம். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட ஆனியன், தயிர் போட்ட பச்சடி நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.